தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்கள் நீதி மய்யத்தின் நிறுவ தலைவர் கமல்ஹாசன் திமுக ஆதரவோடு மாநிலங்களவை உறுப்பினராகிறார். கமல்ஹாசன் மட்டுமல்ல, திரை நட்சத்திரங்கள் பலரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அலங்கரித்திருக்கிறார்கள். அரசியல் களம் கண்ட பிரபலங்கள் பலர் நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையிடமிருந்து இந்த பட்டியலை தொடங்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் பொதுச் செயலாளரான இவர் 1962 ஆண்டு முதல் 67 ஆண்டு வரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். தமிழகத்தின் பெரும் ஆளுமையான அண்ணாதுரைக்கு பேச்சாற்றல், எழுத்தாற்றலோடு திரைத்துறை பின்னணியும் உண்டு. தமிழ் சினிமாவின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அலங்கரித்திருக்கிறார். திராவிட இயக்க அரசியலில் ஈடுபாடு கொண்ட இவர் காமராஜரின் மீது கொண்ட பிரியத்தால் 1961 ஆண்டு முதல் காங்கிரஸில் இணைந்து செயல்பட்டார். 1982 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இவர் 1986 ஆண்டு வரை அப்பதவியில் இருந்தார். தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகையும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். 1984 ஆண்டு முதல் 89 ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பில் இருந்துள்ளார். கடவுளின் தேசமான கேரளாவின் முக்கிய நடிகர் ஒருவரையும் இப்பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம். மலையாள சினிமா நடிகர் சுரேஷ் கோபி 2016 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தபோது அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. நடிகை ஜெயா பச்சன் இதுவரை 5 முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சமாஜ்வாடி கட்சியிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள இவர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்வாகியுள்ளார். தமிழ் சினிமாவின் மற்றொரு முக்கிய ஆளுமைக்கும் மாநிலங்களவை பதவி வழங்கப்பட்டுள்ளது. இசைஞானி என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இளையராஜா 2022 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். இவ்வரிசையில் நடிகர் சத்ருகன் சின்ஹா, நடிகை ரேகா உள்ளிட்டோரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அலங்கரித்துள்ளனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.